பிரெஸ்ட் சின்னதாக இருக்குது, இல்லை நிப்பிள் சின்னதாக இருக்குது, உனக்கு பெருசாக இருக்குது, அதனால லேட்ச் பண்ண மாட்டுறாங்க. ஏதோ குழந்தை சைடில் சேலஞ்சஸ் இருக்குன்றத வந்து புரிஞ்சிக்க முடியாமல் எல்லா பிளேமையும் வந்து மதர்ஸ் எடுத்துக்கிறது. மதரோட எண்டில் தான் பிரச்சனை. உனக்கு மில்க் செக்ரேஷன் இல்லை, உனக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, உனக்கு ஃபீட் பண்ண தெரியல, குழந்தைய பிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டைமில் வந்து ப்ளேம் மதர்ஸ் மேலே போகுது. பட் அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, சுற்றி ஒரு குரூப் சேர்ந்துக்கும் போது உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நாங்கள் சொல்கிறத நீ கேளு, இந்த தலையை இப்படி பிடிக்காத, நீ பிடிச்சன்னா குழந்தைக்கு வலிக்கும், அப்படி திருப்பி திருப்பி சொல்லும் போது மதர்ஸ்க்கு வந்து பயமாயிடுது. சில பேர்லாம் கையெல்லாம் ஆடும் குழந்தைய தூக்கும் போது. அது மாதிரி கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேபி வெளியே வருமோ பிளாசண்டாக வர மாதிரி மதர் வந்து பிரெயினையும் டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க பிரெயின் லிட்ரலி எதுவுமே வந்து புரியாது. இது மாதிரி அந்த மதர்ஹுட்ன்ற ரோல் வந்து அவ்வளோ ஹார்டான ரோல். எங்கே பேபி மூன் போகலாம், ஃபோட்டோகிராஃப்ஸ் யார் எடுத்துக்கலாம், யாருக்கிட்ட மேக்கப் போட்டுக்கலாம், நம்ம சீமந்தத்துக்கு யார் குக் பண்ணலாம், அந்த மாதிரி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த பெட்டு வாங்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து அந்த ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட லாக்டேஷன் கன்சல்டன்ட் டாக்டர் டீனா அபிஷேக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த துறையில 12 வருஷத்துக்கு மேல அனுபவம் வாய்ந்தவங்க. தன்னோட நீண்ட அனுபவத்தின் வாயிலாக நம்மளோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். மேம், லாக்டேஷன் கன்சல்டன்ட் இந்த வார்த்தையே ரொம்ப புதுசா இருந்தது நாங்க பார்க்கும்போது. ஸோ இவங்களோட ரோல் என்ன, எப்போல்லாம் நமக்கு வந்து இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க? முன்னாடி மேபி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு தெரியுது. ஏதாவது பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இஷ்யூஸ் இருந்தால் லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் வந்து மீட் பண்ணணுன்ற அவேர்னஸ் அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்க ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ், ஐபிசிஎல்சிஸ், போர்டு எக்ஸாம் இதில் லாக்டேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு ஐபிசிஎல்சின்னு சொல்லிட்டு லாக்டேஷன் கன்சல்டன்ட்ற பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆன்டினேட்டலாக மீட் பண்ணுவாங்க. நிறைய டைம் ஆன்டினேட்டலாக மீட் பண்ணுற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மீட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா போஸ்ட்நேட்டில் டெலிவரி ஆன உடனே மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணும்போது நிறைய டைமில் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இப்போது முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ முன்னாடியும் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதை வந்து வேறு மாதிரி மதர்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற காலத்தில் இருக்கிறவங்க வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால அவங்களால ஈஸியாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண சேலஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எங்களோட இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நம்ம ஒரு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து எக்கனாமிக்கலாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான்ஸ் தான் நம்ம இருக்கும். நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இங்கே தெரியல நிறைய பேருக்கு. அது முக்கியங்கிறதே வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ எப்படி ஆக்சுவலாக வந்து ப்ரிப்பேர் ஆகணும் நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது? ப்ரெக்னன்சி அப்படின்னு இது வந்து எப்போ கல்யாணம்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது கல்யாணம் ஆகி உடனே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டேட்டஸ் மாற்றின உடனே எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கும் போதே சில பேர்லாம் குழந்தை மாதிரி டால் எல்லாம் கொடுப்பாங்க வெளியில். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா ஏதோ ஒரு டால்லாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் கூட கிஃப்ட்ஸாக கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டபுள் லைன் வந்த உடனே மொத்த ப்ரெஷரும் வந்து பொண்ணு மேலே தான் போகும். ஸோ நீ வந்து நிறைய வேலை செய்யணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும், நீ இதெல்லாம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவ்வளோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம கல்ச்சரே வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பீப்புள் ரிச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யாருமே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அப்படின்னோடனே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து அக்காவா தம்பியா அண்ணாவா மாறி ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்ம கல்ச்சர். ஸோ அதனால் வந்து பயங்கர பேம்பரிங்கான ஒரு 9 months வந்து அந்த மதருக்கு கொடுப்பாங்க.
ஸோ முன்னாடி வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க மதர்ஸ். ஆக்சுவலி முன்னாடி இந்த சென்ஸ் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி கீழே உட்கார மாட்டாங்க, இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஸோ கீழே உட்காந்தா ஒன்றும் ஆகாது, படி ஏறலாம், ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அவேர்னஸ் இருக்குது. நிறைய படிக்கிறாங்க. மில்லினியல் அண்ட் ஜென்சிஸ் மதர்ஸ் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஆனால் இன்னும் டச் பண்ணாத ஏரியா அப்படின்னா கொஞ்சம் டவுன் சவுத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸசைசஸ் பண்ணலாமான்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ இது நார்மல் டெலிவரி பற்றி நிறைய படிக்கிறத விட அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் அது வந்து 1 day ப்ராசஸ். ஸோ அதுக்கு பாடி ப்ரிப்பேர் ஆகிறதும் இம்பார்ட்டன்ட். பட் என்ன இருந்தாலும் கன்சீவ் ஆகிற பாடிக்கு பேபியை வந்து டெலிவரி பண்ண தெரியும். ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ். பட் நார்மல் டெலிவரி தான் வேணுன்றதுக்காக அதிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காமல், அண்ட் இதில் வந்து எங்கே பேபி மூன் போகலாம், ஃபோட்டோகிராஃப்ஸ் யார் எடுத்துக்கலாம், யார்கிட்ட மேக்கப் போட்டுக்கலாம், நம்ம சீமந்தத்துக்கு யார் குக் பண்ணலாம், அந்த மாதிரி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த பெட்டு வாங்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து அந்த ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு. ஸோ மெட்டர்னிட்டி கவுன் வாங்குறது, மெட்டர்னிட்டி ஷாப் பண்ணுறது தப்பு கிடையாது. டெஃபினட்டாக நல்ல ஃபன் பண்ணலாம். ஏன்னா ஹார்ட்லி 1 or 2 பேபிஸ் தான் எல்லாரும் வச்சுருக்க போகிறோம். ஸோ 10-15 குழந்தை பெற்றுக்கு போகிறதில்ல. ஸோ ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, லேபர் அண்ட் டெலிவரி ஒரு நாளில் முடிஞ்சிரும். அதோட ப்ரிப்பரேஷன் 60% இருந்தாலும் 40% வந்து உங்களோட டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணலாம், கிளினிக்ஸில் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் மீட் பண்ணும்போது எது நார்மல் எது அப்நார்மல்னு கண்டிப்பாக தெரியும். நிறைய டைமில் என்ன ஆகும்னா எது அப்நார்மல்னே தெரியாது. ஸோ ப்ளீட் ஆனாவும் நார்மல் தான், குழந்தை குடிக்கலனாலும் அம்மாவுக்கு தான் வந்து எதர் பிரெஸ்ட் சின்னதாக இருக்குது இல்லை நெப்பிள் சின்னதாக இருக்குது, உனக்கு பெருசாக இருக்குது அதனால லேட்ச் பண்ண மாட்டுறாங்க. ஏதோ குழந்தை சைடில் சேலஞ்சஸ் இருக்குன்றத வந்து புரிஞ்சிக்க முடியாமல் எல்லா பிளேமையும் வந்து மதர்ஸ் எடுத்துக்கிறது. மதரோட எண்டில் தான் பிரச்சனை. உனக்கு மில்க் செக்ரேஷன் இல்லை, உனக்கு வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, உனக்கு ஃபீட் பண்ண தெரியல, குழந்தைய பிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டைமில் வந்து பிளேம் மதர்ஸ் மேலே போகுது. பட் பேபி எண்ட்லேருந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுவும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஃபேஸ் வந்து ப்ரெக்னென்சி. ஸோ ப்ரெக்னென்சியில் அதை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் இருந்தால் யாரை மீட் பண்ணணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ கார்டியாக் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டென்டிஸ்ட்டை போய் பார்க்க மாட்டோம்ல. ஸோ அவங்களும் டாக்டர் தான் இவங்களும் டாக்டர் தான் நம்ம நினைக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை எல்லாமே நார்மல் தான் இல்லையா? அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும் அவசியம் இல்லைல்ல. அது என்ன சொல்லுவோன்னா, பேபி வெளியே வருமோ பிளாசண்டாக வர மாதிரி மதர் வந்து பிரெயினையும் டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க பிரெயின் லிட்ரலி எதுவுமே வந்து புரியாது. மாதிரி அந்த மதர்ஹுட்ன்ற ரோல் வந்து அவ்வளோ ஹார்டான ரோல். ஸோ ஃபாதருக்கு இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பட் இந்த மதரோட பாடி நிறைய சேஞ்சஸ்குள்ளே போயிருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ என்னை பார்க்க வராங்க அப்படின்னா நான் சொல்கிறதே புரியாது. ஸோ திருப்பி 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 சொன்னாலும் அவங்க திருப்பி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் கேட்பாங்க. மேம் ஓகே மேம் என்ன பண்ணால் எனக்கு பால் வரும், அவ்வளோதான் அதே தான் கேட்பாங்க. 1 hour நம்ம அவங்கக்கிட்ட பேசி அவங்க எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே நம்ம சொல்யூஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ ஏன்னா ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து கையில் இருக்குது, அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னுமே வந்து நம்மளோட ஏஷியன், நான் தமிழ்நாடு ஆர் இந்தியான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஏஷியனோட கல்ச்சர் என்னென்னா அந்த கான்டினென்ட்டில் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு தெரியல உனக்கு தெரியல உனக்கு தெரியல. அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, சுற்றி ஒரு குரூப் சேர்ந்துக்கும் போது உனக்கு தெரியவே மாட்டேங்குது, நாங்கள் சொல்கிறத நீ கேளு, இந்த தலையை இப்படி பிடிக்காத, நீ பிடிச்சேன்னா குழந்தைக்கு வலிக்கும், அப்படி திருப்பி திருப்பி சொல்லும் போது மதர்ஸ்க்கு வந்து பயமாயிடுது. சில பேர்லாம் கையெல்லாம் ஆடும் குழந்தைய தூக்கும் போது. ஸோ அது மாதிரி கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்குமே நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்மலாம் என்ன மதர் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க மதர்ஸ். ஸோ அந்த ஒரு 1 or 2 months வந்து இங்கே பார்ட்னர் ரோல் அந்த மதர்கிட்ட இல்லை. அதாவது ஃபாதரோட ரோல் அங்கே இல்லை, ஃபாதர் ஹெல்ப் பண்ணலை, அப்பா இல்லை சுத்தமாக வீட்டில் இல்லை, அம்மா வீட்டில் இருக்காங்க. மதர் வந்து நம்மளோட கல்ச்சர் அது இல்லையா, 6 மாதம் 8 மாதம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அம்மா வந்து வேற மாதிரி இருப்பாங்க ஒரு பர்சனாலிட்டியா, குழந்தை பிறந்தப்புறம் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த டெலிவரி பண்ண அப்புறம் பாட்டி ஆயிடுவாங்கல்ல, அம்மா ரோல்ல இருந்து பாட்டி, அம்மா பாட்டி வேற மாதிரி இருப்பாங்க.
ஸோ இது நம்ம அம்மா தானா இல்லை நம்ம மாமியாரான்ற அளவுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இவங்க ஏன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு மதர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ட், அவங்க லிப்ஸ்லாம் அவ்வளோ ட்ரை, பாடிலாம் அவ்வளோ ட்ரை, அவங்கள ஹைட்ரேட் பண்ணிக்கல, அவங்க எதுவுமே சரியாக சாப்பிடல, செல்ஃப் கேர் இல்லை. நான் ஏதாவது சொல்ல சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு கேட்டால், நான் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மேம். எங்கள் அம்மா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் சொல்கிறதையே புரிஞ்சிக்க மாட்றாங்க. உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு பால் வரல, பால் கொடுக்க முடியல, ஃபார்முலா கொடு, நீ எதுக்கு ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன திட்டுறாங்க. ஸோ அந்த பேபி வந்து 15 days ஓல்டு பேபி. அந்த 15 days அந்த மதர் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்குள்ளே இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லை, நான் வேறு கண்ட்ரின்றதுனால வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் வந்து மந்த்லி தான் வர முடியுன்றதுனால எப்போவாது தான் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ 2 weeks அவங்க தனியாக இருந்திருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கல்ச்சர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒய்ஃப் கூட இருங்க, அப்படி இல்லைன்னா அவங்க அம்மாவை உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக விடும்போது அவங்களால அதை ஹேண்ட்லே பண்ண முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து விமன் ஆப்வியஸ்லி எமோஷ்னலி ரொம்ப வீக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஈஸியாக எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அண்ட் அந்த மதர் கூட வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும், பார்ட்னரோட சப்போர்ட் உள்ளே இல்லைன்னா. எல்லாமே நானே பண்ணுறேனே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும், எவ்வளோ பண்ணாலும் பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றத வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்க்கு அந்த பேர்டன் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் உட்காரணும். அது ரொம்ப கண்டிஷன் ஆகிட்டனால குழந்தைய நம்ம சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லுவாங்க டெஃபினட்டாக. நீ சரியாக பார்த்துக்கல, குழந்தை வயிறு பாரு ஒட்டி போயிருக்கு, பால் பத்தவே மாட்டேங்குது, நீ சரியாக சாப்பிட மாட்டேற. ஈவன் வெஜிடேரியன் மதராக இருந்தால் இன்னும் கஷ்டம். நீ வெஜிடேரியன், நீ வந்து நான் கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன். வெஜிடேரியனாக இருந்தால் எப்படி குழந்தைக்கு வந்து பால் உனக்கு செக்ரீட் ஆகும், அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுக்குறது. ஸோ நிறையா கோ த்ரூ பண்ணுறாங்க மதர்ஸ். ஆக்சுவலி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது கேட்கவே. நீங்கள் நிறைய மதர்ஸ் மீட் பண்ணுறது இல்லைல்ல, ஸோ அதனால் ஹார்ட்லி 1 or 2 மேபி ஃபேமிலியில் பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, மன ரீதியான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, கூட இதுவும் சேர்ந்து. ஃபஸ்ட்டு 1 monthக்கு ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு ஃபேஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி தான் இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலிலையும் பார்த்துருப்போம், குழந்தை வரும், அது அழுதுட்டு இருக்கோம், அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது தான் ரியல் லைஃப், நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம் போல அப்படின்ற இதே வந்து அப்போ தான் ரியலைஸ் ஆகும். ஸோ சிங்கிளா அப்படின்னு சொல்லி மேரிடாக இருக்கிறவங்க யாராவது கேட்கும்போது எதுக்கு இப்படி கேட்குறாங்க, இவங்களுக்கு என்ன ஜாலி, ஹஸ்பண்ட் இருக்காங்க, வீடு இருக்குது, இவங்க டெசிஷன்ஸ் இவங்களே எடுக்கலாம், நம்ம இன்னும் நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இது வந்து சிங்கிளாக இருக்கும்போது தோணும். பட் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது லிட்ரலி அந்த வீடில் இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் பண்ணலைன்னா ஒரு விஷயம் அது நடக்கவே நடக்காது. இட்ஸ் லைக் அந்த வீடு வந்து 100% ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அண்ட் விமனோட சர்க்கிளில் வந்து அம்மா பாட்டி எல்லாமே இருக்கும்போது உனக்கு இது தெரியல, உனக்கு இது பண்ண முடியல, சமைக்க தெரியல, இது பண்ண முடியல. நாங்கள்லாம் அந்த காலத்தில் சமைச்சோம், எங்கள் மாமியார்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் குழந்தைய தூக்கிட்டு இதெல்லாம் நானே பண்ணேன், உங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, இந்த காலத்தில் டயப்பர் இருக்குது, நானே கையில் துவைச்சி துணியெல்லாம் அங்கேருந்து இங்கே வேற காய போட்டிருப்பேன், இப்படிலாம் சொல்லும்போது அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு நிறையா மாறிடுச்சு. 2024 இருக்கோம். அண்ட் இப்போ வந்து அகேன் சோஷியல் மீடியா நிறையா எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, பால் வந்து கொட்டும் அப்படின்லாம் சொல்லி ரீல் போடுறாங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. மதர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, மேம் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், வெந்தயம் சாப்பிட்டேன், சோளா போட்டு சாப்பிட்டுட்டேன், அவங்க சொன்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டேன், இந்த டேப்லெட் அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டேன், ஏன் எனக்கு செக்ரேஷனில் ஏன் என் குழந்தை இன்னுமே இது இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஜேர்னி. ஸோ சம்டைம்ஸ் சண்டைக்கே வருவாங்க, எப்படி வராது, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குழந்தை 2 குழந்தை டெலிவரி பண்ண உடனே நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆக முடியாது. ஸோ அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் இது சோஷியல் மீடியா பற்றி சொன்னதால கேட்குறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி? அது அகேன் ஒருத்தரோட ஏன்னா அவங்களோட உரிமை, அவங்க சேனலில் அவங்க பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறாங்க. நம்மளோட இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா யார் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லாக்டேஷன் கன்சல்டன்ட், நான் போயிட்டு கார்டியாலஜி பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு அது தெரியாது.
ஸோ அதுக்குன்னு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க அதனோட இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்க போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு ஜென்ரல் மெடிசன் கேட்டீங்கன்னா அவரே சொல்லிடுவாரு, நான் சைக்காட்ரிஸ்ட், நீ ஜென்ரல் மெடிசன் டாக்டரை பார்க்கணும், நீ எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னு. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் பத்தி மட்டும்தான் பேசுவாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா. ஆனா இந்த சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு ஜேர்னி போறாங்க அப்படின்னு, இப்போ ஒரு ஆர்த்தோ சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஆர்த்தோபெடிஷனாவே மாறிடுறாங்க. ஸோ இதை பார்க்குற மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க ஏதோ ஒன்று செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வியூஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. வெப்சைட்னா உடனே கூகுள் கிடையாது. ஓகே, ஸோ WHO வெப்சைட் இருக்கு, படிங்க, அங்கே படிங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்ற ராங் இன்ஃபர்மேஷனை போயிட்டு ஓ இதுதான் உண்மையா இருக்குமோ, சிஸ் நீங்க இதை என்ன பண்ணீங்க, இது எனக்கு சொல்லுங்க, இதை நான் ஃபாலோ பண்றேன், என்ன பண்ணி குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பீடியாட்ரிஷியன் சொல்றதை விட யாரோ ஒருத்தவங்க சொல்றது வந்து அவங்களுக்கு அது ஓகே, நான் இந்த பவுடர் கொடுத்தா, இந்த கம்மிஸ் கொடுத்தா குழந்தைக்கு நல்லது போல, உடனே ஆர்டர் பண்றாங்க, உடனே வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து இன்ஃபர்மேஷன் எது ரைட் ராங்னு சொல்லி தெரியாம ஒரு மாதிரி டைலூட் ஆயிடுது. எல்லாத்தையும் ட்ரை பண்ற ஒரு இது வந்துச்சு. ஈவன் இந்த ஸ்கின் கேர் மாதிரி தான் எல்லாரும் வந்து ஆக்சுவலாக நான் ரீல் பார்த்தேன் ரீசெண்டா. யாரோ ஒருத்தவங்க எனக்கு பிராண்ட் கூட ஞாபகம் இல்லை, என்னன்னா ஃபோட்டோ தெரப்பி அந்த ப்ளூ லைட்ல வைக்கிறதுனால பேபி ஸ்கின் வந்து டேன் ஆயிடுது, நீங்க இந்த க்ரீம் போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து பேபிக்கு வந்து ஃபேர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி உட்காந்து பேசுறாங்க. அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ், இது எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோட்டோ தெரப்பி பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கும்போது ஒரு ஃபியூ ஹவர்ஸ், 6 to 8 hours or 12 hours வைக்கிற ஒரு நாள் வைக்கிற ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். அதனால குழந்தை கலர் கம்மியாகி க்ரீம் போட்டு குழந்தைய வெள்ளையாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அதுதான் டெர்மட்டாலஜிஸ்ட் நிலைமை இன்னும் மோசம், எல்லாரும் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் ரைட் இன்ஃபர்மேஷன்னு நமக்கு தெரியணும். ஆடியன்ஸாக நம்ம அதை பிரித்து படிக்க தெரியணும். ப்ராப்பர் வெப்சைட்டில் போயிட்டு WHO, யுனிசெஃப்லாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய பிளாக்ஸ் இருக்குது அந்த வெப்சைட்ஸில். ஸோ அதில் போய் படிக்கும்போது தெரியும். ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபர்மேட்டிவாக சொன்னால் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் கேட்குறாங்க. ஆமாம், இன்ஃபர்மேஷன் வந்து மேபி ப்ரொஃபஷனல்ஸ் வாயிலேருந்து வர்றது வந்து மேபி போரிங்காக இருக்கலாம், இவங்க ஏதோ உட்காந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படி மேபி போரிங்காக இருக்கலாம். பட் அது வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வரும்போது இவங்க சொல்றது அவங்க ஃபாலோ பண்ணதான் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும்.